அடுத்த சேம் நான் தான்டா உங்களை எல்லாம் மந்திரி ஆக்கிடுறேன்னா. நம்ம கட்சியில முனியாண்டிக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துட்டு இருந்து நம்மளை யாரும் மதிக்கிறதே இல்லடா. ஆமா தலைவர, அவன் போக்கே சரியில்லை. என்ன இருந்தாலும் அவன் நம்ம கட்சி பதவியில் இருக்கான், அவன் பேசக்கூடாது சரியா? அவன் நிறைய ஊழல் பண்றான். நம்ம கட்சி தலைவர்கிட்ட போட்டு கொடுத்தா நமக்கு நல்ல பேர் கிடைக்கலண்ணே. தலைவரை பத்தி எனக்கு தெரியாதா? காசு கொடுத்தா அந்த பக்கம் போயிட்டே இருப்பாரா? யாரோ போன் அடிக்கிறாங்க பாரு. வேலை வாங்கி கொடு, லோனு வாங்கி கொடு, டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடு, பதவி வாங்கி கொடு, ஒரே தொல்லையா இருக்குடா. ஹலோ. யாரா போன்ல? ஏதோ ஒரு பொண்ணு. பொண்ணா? நான் கவுன்சிலரா, நீ கவுன்சிலரா? இந்தானே. ஹலோ. வணக்கம் சார். கவுன்சிலர் சாருங்களா? ஆமா. நீ யாருமா? வனஜாக்கு உங்க நம்பர் கொடுத்தாங்க. என் பேரு சரசா. சரசா? ஸ்வீட் நேம். என்னமா வேணும் உனக்கு? ஏதாவது உதவி பண்ணணுமா? சொல்லுமா. சார், நான் பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன். மசாஜ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணி விடுவேன். நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் வரேன் சார். நீ எப்ப வேணா வரலாமா? ஏன்னா நான் பெண்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கறவம்மா. ஓகே சார். தன்னே தன்னானே தன்னானேனா. மசாஜ் கிளப்ல இருந்து ஃபிகர் வருது. சும்மா லட்டு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வாமா வா 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 மசாஜ் பாப்பா, உக்காரு உக்காரு உக்காரு. பேர் என்ன? சரசா. கொஞ்சம் உரசிக்கவா? 10,000 கோடி சில்லறையை உருட்டிட்ட மாதிரி என்னமா சிரிக்கிற. மசாஜ் பாப்பா, ஏன் திரும்பிட்ட? பயப்படாத, இங்க நம்ம 2 பேரை விட்டா வேற யாருமே இல்ல. அதான் எனக்கும் வசதி. புதுசா நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லுங்க. நீ பெட்ல படு, நான் உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம எதுவும் பண்ணக்கூடாது சார். எல்போர்டு போட்டுட்டு காரை ஓட்டுறது இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். டாடி மம்மி வீட்டில் இல்ல, தட போட யாரும். எஸ்ஐ கார்த்தி சாருங்களா? எஸ், நான் கார்த்தி தான் பேசுகிறேன். மிஸ்டர் கார்த்தி சார், கவுன்சிலர் லெனின் தெரியுமா உங்களுக்கு? அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மர்டர் ஆயிட்டார் சார். ஹலோ, என்ன சொல்ற? நீ யாரு? அந்த கவுன்சிலரை மர்டர் பண்ணவன்.
சீக்கிரம் நீங்க எனக்கு கிடைப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அன்னைக்கு பியூட்டி பார்லர்ல அப்படி பேசுனீங்க, நான் ஆடி போயிட்டேன். இன்னும் ஆடி போறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு ரவி சார். புரியலையே. சரக்கு 2 ரவுண்ட் எக்ஸ்ட்ரா அடிங்க, ஆட்டம் தன்னால வரும். குடி. துரோகி, உன்னை மாலினி உண்மையா தானடா காதலிச்சா? அவளை காதலிக்கிற மாதிரி நடிச்சு அவளை உனக்கு இரையாக்கிட்ட. பொம்பளைங்கெல்லாம் உனக்கு போக பொருள், சுகம் கொடுக்கிற பொம்மை. ஒருத்திய காதலிக்கிறது, அனுபவிக்கிறது, தூக்கி போட்டு போயிடுறது. நம்பி வந்தவளை ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வருது? நீங்களும் ஒரு தாயோட வயிற்றுல தானே ஜனிக்கிறீங்க. தாயோட மார்புல பால் குடிச்சு தானே வளர்றீங்க. எப்படிடா பொண்ணுங்கள இச்ச பொருளை மட்டும் உங்களால பார்க்க முடியுது? நீங்க எல்லாம் உயிரோட இருக்கிறத விட சாகுறது மேல்ரா.